கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பார்ப்பதில் நான் அதிகமாக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் கூட நீதிமொழியின் புத்தகம் 10:22 அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். நல்ல அருமையான 2 பதங்கள் கூடியதான வார்த்தை இது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே போல காணப்படுகிறது நம்முடைய பார்வையில். ஐயோ, இவங்கெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்களே, வீடு வாசலெல்லாம் இருக்கிறது, எத்தனையோ கார் இருக்கிறது, பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கிறது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா சந்தோஷம் இருக்காது, ஒரு மன ரம்மியம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர்கள் கடந்து போகிற வேளையில் அவர்கள் என்னதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் ஒரு புத்தலுள்ள பையில் போடுகிறதை போல இருக்கும். அதில் ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தரினுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு என்னதான் கஷ்டப்பட்டு வருமானம் வந்தாலும் கூட ஒரு காரியத்தை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். நம்ம சம்பாதிப்பதற்கான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற தேவன். நாம் பலவீனமாக சுகீனமாக நடக்க முடியாமல் இருப்போம்னு சொன்னால் நம்மளே ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு காரியம், எந்த ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வரும் என்று சொன்னால் அந்த ஐஸ்வர்யம், அந்த சம்பாத்தியம், அந்த சொத்து நமக்கு ஒரு முழு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக இருக்கும். மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். வேதனையே இருக்காது. நமக்கு போதும் என்கிறதான மனதோடு கூட தானே இந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு பண தேவை இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய இந்த தேவைகள் இருக்கிறதல்ல ஐயா, இந்த தேவைகளெல்லாம் எனக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கார். அவர் ஆசீர்வதித்தால் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்தில் எல்லாரும் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுடைய வருமானத்தையும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவரை மட்டுமே முழு மனதோடு கூட உறுதியாக நம்பி இருப்போம் என்று சொன்னால் நாம் கடந்து போகிற பாதையில் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமும் செழிப்பும் இருக்கும். ஆகவே இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த நீதிமொழிகள் வசனத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்க ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் வேதனை வேண்டாம் ஐயா, சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் இருக்கட்டும் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.